வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர்கள் கொலம்பியா குரூப். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 8 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. 6 பாகை செல்சியஸாக உணரப்படுகின்றது. டொரண்டோவின் அநேகமான பாகங்களிலும் கூட இந்த ஃபாக் அட்வைசரி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது புகார் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. விசிபிலிட்டி அநேகமாக 0க்கு செல்லலாம் எனவும் கூட எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே வாகன ஓட்டுநர்கள் பாதைகளில் செல்லும் பொழுது மெதுவாக செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். அது மாலை நேரத்திலிருந்து இந்த புகார் மெல்ல மெல்ல ஆரம்பித்து தற்சமயம் இந்த புகார் நிலை இந்த ஃபாக் கொஞ்சம் அதிகமாக இருப்பதால் தற்சமயம் விசிபிலிட்டி குறைவாக இருப்பது என்பதையும் நாங்கள் இச்சமயம் அறிய தருகின்றோம். எனவே இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்களை மேலோட்டமாக பார்த்து விடலாம். டாப் ஆஃப் தி ஹவர் பகுதியில் ஒன்டாரியோ கல்வி மசோதாவில் notwithstanding உட்பிரிவின் பயன்பாடு பற்றி NDP தலைவர் ஜக்மீத் சிங் அவர்கள் கூறுகின்ற விடயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மற்றும் கெனடிய வளம் பகுதியில் கான்டாக்ட் லென்ஸ் அதாவது முக கண்ணாடி என்பவற்றில் ஆரோக்கியமானது எது என்பது பற்றி டாக்டர் சஹானா பாலேந்திரன் அவர்கள் வழங்கியிருக்கின்ற சில தகவல்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். மற்றும் வழமை போல கெனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காலை மற்றும் பல முக்கியமான கெனடிய செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இப்பொழுது டாப் ஆஃப் தி ஹவர் பகுதிக்குள் நுழைகின்றோம். அந்த வகையில் ஒன்டாரியோ கல்வி மசோதாவில் நாட்வித்ஸ்டாண்டிங் உட்பிரிவு பயன்பாடு பற்றி NDP தலைவர் ஜக்மீத் சிங் அவர்கள் தனது கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். நாளைய மறுதினம் ஒன்டாரியோ கல்வி ஊழியர்கள் மறு அறிவித்தல் வரும் வரை வேலைநிறுத்தத்தில் ஈடுபட ஆரம்பிக்கின்றார்கள். இந்த நிலையில் ஒன்டாரியோ அரசாங்கம் நாட்வித்ஸ்டாண்டிங் உட்பிரிவின் பயன்படுத்துவது குறித்து NDPயின் அவசர விவாத கோரிக்கையை சபாநாயகர் மறுத்துள்ளமையும் இன்று ஒரு தகவலாக இருக்கின்றது. புதிய ஜனநாயக கட்சியினர் இந்த அவசர விவாதத்தை கோரி சட்டமன்ற சபாநாயகருக்கு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார்கள். அதாவது 55,000 கெனடிய பொது ஊழியர் சங்கத்தின் உறுப்பினர்கள் எந்த ஒரு வேலை நிறுத்தத்தையும் தடுக்கும் சட்டமூலம் ஒன்றை நேற்று கல்வி அமைச்சர் மாகாண சபையில் சமர்ப்பித்திருந்தார். இருந்தாலும் கூட இந்த கோரிக்கை சட்டசபையில் நிலையற்ற கட்டண தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என சபாநாயகர் கூறியிருக்கின்ற இந்த காரணத்தினால் இது மறுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில் இந்த notwithstanding உட்பிரிவின் பயன்பாடு பற்றி NDP தலைவர் ஜக்மீத் சிங் அவர்கள் கூறியிருக்கின்ற விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். We've seen what Premier Ford is doing in Ontario. This is a direct attack on workers and some of the most lowest paid workers in the classroom. He's particularly attacking them, and he knows he is violating their charter rights. That's why he preemptively used the notwithstanding clause. So he knows he's violating their rights. And we've heard some of the outrage from Liberal ministers, and we've heard it from the Prime Minister, but that's not good enough. Our question is, what is he going to do about it? How is he going to stand up for workers? We know the Conservative leader is not going to stand up for workers because he's not someone who cares about workers. But if the Prime Minister has expressed outrage, then what is he going to do in concrete steps to protect workers and to defend people's charter rights? What we're looking for are solutions, and so we're open to any solution to be put on the table and to evaluate if it will work or not and if it can help protect workers' rights. Ultimately, my goal is this. We're seeing right now a clear attack on workers, on vulnerable workers, and on workers' rights. And it's an attack that can't go unresponded to. There has to be a response. And that's what we're calling for from the federal government. The federal government has significant resources, they've got a significant team, they've expressed their outrage. Now we're saying we'll do something about it. And if there's help you need to pass a law, or if there's help you need on the legislative front to make sure we're doing something concretely, we're here. But we want to see more than just outrage, we want to see actions, and all options should be on the table to consider what is the best way to protect workers' rights. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர்.
திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 416326285000. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். டொரண்டோ நேரம் 9:19 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். ஒன்டாரியோ கல்வி மசோதாவின் notwithstanding உடைய உட்பிரிவு பயன்பாடு பற்றி NDP தலைவர் ஜெக்மீத் சிங் அவர்கள் பேசியிருந்தார். நாளை மறுதினம் ஆரம்பமாகும் ஒன்டாரியோ கல்வி ஊழியர்களின் வேலைநிறுத்தம் மறு அறிவித்தல் வரை தொடர இருப்பதும் இன்றைய ஒரு தகவலாக வெளியாக இருக்கின்றது. ஒன்டாரியோ கல்வி தொழிலாளர்களை இந்த பிரதிநிதிப்படுத்தும் தொழிற்சங்கம் இந்த அறிவித்தலை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றது. அதாவது அரசாங்கத்துடன் இந்த ஒரு ஒப்பந்தம் வெட்டப்படாது விட்டால் தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதாக இந்த தொழிற்சங்கம் கூறியிருக்கின்றது. பல ஆயிரக்கணக்கான கல்வி ஊழியர்களை பிரதிநிதிப்படுத்தும் இந்த கியூப்பானது நாளை மறுதினம் முதல் மாகாணம் தழுவிய எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்றை முன்னெடுக்கின்றது. எனவே இந்த வேலையை மறுப்பு நடவடிக்கையை முன்னெடுப்பவர்கள் என இன்றைய செய்தியாளர் சந்திப்பின் மீது அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். எனவே வெள்ளிக்கிழமை தாண்டியும் கூட மாகாணம் தழுவிய நிலையில் இந்த வேலைநிறுத்தம் தொடரும் எனவும் இந்த தொழிற்சங்கம் உறுதியளித்திருக்கின்றது. எனவே இதுவும் முதல் முறையாக உறுதியளித்திருப்பதும் முதல் முறையாக, அதாவது வெள்ளிக்கிழமை தாண்டியும் தொடரும் என்பதையும் அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார்கள். ஒன்டாரியோ கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சே அவர்கள் கனடிய பொது ஊழியர் சங்கத்தின் எந்த ஒரு வேலைநிறுத்தத்தையும் தடுக்கும் சட்டமூலம் ஒன்றை நேற்று முன்தினம் மாகாண சபையில் சமர்ப்பித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. இந்த சட்டம் மூலம் தொழிற்சங்கத்தால் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சுமார் 55,000 உறுப்பினர்கள் மீது புதிய 4 ஆண்டு கூட்டு ஒப்பந்தத்தை திணிக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் இருக்கின்றது. இந்த மசோதா நாளை நிறைவேற்றப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனாலும் இந்த மசோதா நிறைவேற்றப்படாவிட்டால் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்றவர்களுக்காக எதிராக அபராதம் விதிக்கவும் இது அனுமதிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. தனிநபர்களுக்கு எதிரான அபராதம் $4,000 இருக்கும் என்றும், அதே நேரம் தொழிற்சங்கத்துக்கு எதிராக $500,000 வரை அபராதம் விதிக்கப்படலாம் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. எனவே நாளை மறுதினம் இந்த ஒன்டாரியோ கல்வி ஊழியர்களுடைய வேலைநிறுத்தம் மறு அறிவித்தல் வரை தொடர இருக்கின்றதும் இன்றைய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இந்த சமயத்தில் நேற்றைய தினம் 2025ஆம் ஆண்டுக்குள் ஒவ்வொரு ஆண்டும் 500,000 புதிய குடிவரவாளர்கள் வரவேற்கும் திட்டத்தை நேற்றைய தினம் மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருந்தது. அதாவது 2023ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரையிலான இந்த குடிவரவு நிலை இமிகிரேஷன் இந்த இலக்குகளை நேற்று குடிவரவு அமைச்சர் ஷான் ஃப்ரேசர் அவர்கள் வெளியிட்டிருந்தார். அதாவது கனடாவில் தொழிலாளர் பற்றாக்குறை தற்சமயம் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கின்ற சமயத்தில் கனடாவினுடைய பொருளாதார வளத்தை மேம்படுத்துவதற்காகவும் அதை உறுதிப்படுத்துவதற்காகவும் இந்த நடவடிக்கை அவசியம் எனவும் அமைச்சர் ஷான் ஃப்ரேசர் அவர்கள் வெளியிட்டிருந்தார். இந்த சமயத்தில் இது குறித்த சில சர்ச்சைகளும் கேள்விகளும் கூட தற்சமயம் எழுந்திருக்கமையும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. எனவே இதற்கு பதில் அளிக்கும் வகையில் குடியுரிமை அமைச்சர் ஷான் ஃப்ரேசர் அவர்கள் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். This is a really important question. So the starting point for me is that the cost of not welcoming newcomers at ambitious levels is extraordinary to the Canadian economy. We're dealing with a situation where we've had one of the strongest economic recoveries of any country in the world from the COVID-19 pandemic, but we've still had 1 million jobs available earlier this year, despite the fact we were at the lowest rate of unemployment. We need to bring workers here, not just to address the short-term labor needs of the market, but the long-term skills gap for the next generation. We also have a really challenging demographic problem in Canada. 50 years ago, we had 7 workers for every retiree. 10 or 15 years from now, we're going to have 2.
We're not going to be talking about labor shortages 10 or 15 years from now if we don't correct this imbalance. We're going to be talking about whether we can afford to pay for schools or hospitals. So we need to look at the counterfactual as well. But on housing, this is actually one of the most important aspects of the immigration levels plan that we tabled just the other day. We have new flexibilities in the express entry system that are going to kick in 2023 that will allow us to bring the workers here to meet the needs of the sectors that have the greatest need. We spoke during the announcement yesterday about the need to bring in skilled workers specifically to welcome people who can help build more housing stock across Canada. But in addition, there was a major focus in this immigration levels plan to push people to communities that have the absorptive capacity to welcome them, including housing. But there's a housing crisis everywhere, and there's a target, I think a federal target, to reach 400,000 units per year, and everybody's saying we don't have the labor for that. We will not be able to build as much housing. So are we not welcoming people who will just amplify the current crisis? So just let me complete the answer, because we will be bringing in more workers that will help build houses specifically, but we're also going to leverage additional spaces in the Atlantic Immigration Program where there is more capacity to house people. We're going to be increasing the spaces in the Provincial Nominee Program so provinces can select candidates who are going to communities that have more capacity. We've expanded over the course of the summer the Rural and Northern Immigration Pilot, and the flexibilities that I mentioned in express entry don't just allow us to bring workers based on sector, but based on the region in Canada where they are destined to. We're taking a thoughtful approach to making sure that we're welcoming people here who are going to communities that have capacity, or in fact welcoming people as permanent residents who are already here and have housing that will not further exacerbate a very real challenge that the housing sector is facing in Canada. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ் சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கரையில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். டொரண்டோ நேரம் 9:26 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். குடியுறவு அமைச்சர் ஷான் ஃப்ரேசர் அவர்கள் இந்த புதிய குடியுறவாளர்களை வரவேற்கும் திட்டத்தினுடைய நன்மைகள் பற்றி கூறியிருந்தார். அதிலும் அவரிடம் கேட்கப்பட்ட முக்கியமான கேள்வி, இவ்வளவு குடியுறவாளர்களை கனடா உள்ளெடுக்கும் போது அவர்களுக்கான அந்த வீட்டு வசதி நிலைமைகள் எப்படி இருக்கும், அனைவருக்கும் வீடு கிடைக்கக்கூடியதாக இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் அவரிடம் எழுப்பப்பட்டது. அதுக்கு அவர் கூறிய ஒரு காரணம்னு சொல்லப்போனால், இதுக்கு அவர்களை பெரும்பாலானவர்களை இங்கே கொண்டு வருவதற்கான காரணம் புதிய வேலைவாய்ப்பு, அதாவது தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்த நேரம் அதில் வீடமைப்பு திட்டங்களும் இதில் அடங்குகிறது. அதாவது புதிய வீடுகள் அமைப்பதற்கும் தொழிலாளர்கள் தேவை என்ற வகையிலும் கூட இந்த குடியுறவுகளை அமைக்கும் திட்டம் பயன்படும் என்றும் கூட அவர் தனது கருத்தில் கூறியிருந்தார். இந்த சமயத்தில் கியூபெக் பிரீமியர் பிரான்சுவா லெகுவால்ட் அவர்களும் இது குறித்து தனது கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது ஒட்டாவாவை பொறுத்த வரைக்கும் ஒட்டாவா குடிவரவாளை கணிசமாக உயர்த்த திட்டமிட்டிருந்த போதிலும் கூட ஆண்டுக்கு 50,000க்கு மேற்பட்ட குடியேற்ற வாசிகளை மாகாணம் இயக்க முடியாது என்றும் அவர் தற்சமயம் கூறியிருக்கின்றார். அதாவது நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட இந்த குடிவரவாளர்களை வரவேற்கும் திட்டத்தின் குறித்து தான் இந்த தகவல்களை இந்த கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கின்றார். அதாவது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையும் போது கிட்டத்தட்ட 405,000 நிரந்தர குடியிருப்பாளர்கள் அனுமதிக்கப்பட்டதாக குடியுறவுத்துறை கூறுகின்றது. ஏற்கனவே இந்த
400,000 என்ற அளவில் வந்து ஒரு சிக்கல் இருக்குது. இந்த சமயத்தில் வந்து இந்த எண்ணிக்கை வந்து 500,000 மேலும் உயர்த்தப்பட்டால் வந்து இன்னும் அது பிரச்சனையை கொண்டு வரும். அதாவது பிரச்சனையை கொண்டு வரும்னு சொல்கிறதுனால குறிப்பாக இந்த ஃப்ரெஞ்சு சரிவு, அதாவது ஃப்ரெஞ்சினுடைய மொழியினுடைய அதனுடைய அந்த குறைப்பு, அதனுடைய டிக்ரீசிங்னு சொல்லலாம், அது குறைவு வந்து இதில் மேலும் தாக்கம் செலுத்தும் என்றும் கூட அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கூட இந்த குடியேற்றத்தை சரியாக, அதாவது இந்த தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு, குறிப்பாக கியூபெக்கில் இந்த தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக இந்த குடியேற்றத்தை வந்து சரியாக பயன்படுத்திக் கொள்வதாக இருக்கும், இது மீதும் உதவியாக இருக்கும் என்றும் கூட அவர் தெரிவிக்கின்றார். அதே நேரம் மாகாணத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் இதுக்கு பெரும்பங்கு வகிக்கும் உதவியாக இருக்கும் என்று கூட அவர் கூறியிருந்தார். இந்த போதிலும் கூட மாகாணம் ஒழுங்காக ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த வருடாந்த குடியேற்றவாசிகளின் அதிகபட்ச எண்ணிக்கை ஒரு வருடத்துக்கு 50,000 மட்டுமே என்று இவர் தெரிவிக்கின்றார். இருந்தாலும் கூட இந்த எண்ணிக்கைக்கு மேல் சென்றால் அது மக்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதும் அதே நேரம் இடப்பற்றாக்குறை என்பதை விட ஏற்படும் என்பதையும் பற்றி கியூபெக் பிரீமியர் பிரான்சுவா லெகுவால்ட் அவர்கள் தனது கருத்தில் வந்து இன்றைய தினம் தெரிவித்திருந்தார். அடுத்தாக நாங்கள் பார்க்க இருப்பது கனடிய வளம். இன்றைய கனடிய வளத்தில் நாங்கள் பார்க்க இருப்பது கண்டாக்ட் லென்ஸ், அதாவது இந்த மூக்கு கண்ணாடி பற்றிய ஒரு விடயம் தான். இதில் வந்து பல விதமான மூக்கு கண்ணாடி ஒருத்தருக்கும் ஒரு கண் பார்வையில் வந்து அதற்கான பிரச்சனைகள் இருக்கும். அந்த வகையில் வந்து எந்த வகையான மூக்கு கண்ணாடியை, இந்த கண்டாக்ட் லென்ஸை வந்து மற்றும் மூக்கு கண்ணாடிகளை தெரிவு செய்ய வேண்டியது என்ற அவசியம் மற்றும் அதுக்கான கேள்விகளும் இருக்கும். இதனை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும், இது ஆரோக்கியமானது என்ற கேள்வியும் வந்து நிச்சயமாக இருக்கும். எனவே இதற்கு பதிலளிப்பதற்காக டாக்டர் சஹானா பாலேந்திரன் அவர்கள் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் சஹானா. வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நான் கேட்க இருப்பது, இப்போ வந்து நவீன முறை, அதாவது லேட்டஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் வந்துட்டுது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி போடுறவே இருக்கணும், கான்டாக்ட் லென்ஸ் போடுறவே இருக்கணும். முன்னர் வந்து இந்த கான்டாக்ட் லென்ஸ் வந்த புதுசில் நிறைய பிரச்சனைகள், அதை வந்து போட தெரியாது சிலருக்கு, அதை எப்படி பாவிக்கிறேன்னு தெரியாது, இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருந்தது. அப்போ எல்லாருமே வந்து கண்ணாடி தான் இலகுவாக இருக்கும், ஈஸியாக நாங்கள் வே பண்ணலாம்னு சொல்லினோம். ஆனால் இப்போ வந்து கான்டாக்ட் லென்ஸ் போடுறவையும் இருக்கணும், கண்ணாடி போடுறவையும் இருக்கணும். இது ரெண்டுக்கும் வந்து ஏதாவது வித்தியாசம் இருக்கா, அல்லது ரெண்டுக்கும் நாங்கள் எதை வேணும்னாலும் எங்களோட விருப்பப்படி தெரிவு செய்யலாமா? Yeah, so ரெண்டுமுக்கு வித்தியாசம் இருக்கும். Actually glasses, that's more healthier option. நீங்க glasses, if you wear the glasses instead, உங்களோட கண் you're going to keep your eyes nice and healthy. Contact lens, நீங்க போடலாம் contact lens, but நீங்கள் overwear பண்ணலாது, otherwise உங்களோட கண் dry வரும், you'll damage on the surface, on the front surface, you'll damage it. Also உங்களுக்கு கான்டாக்ட் லென்ஸ் இருந்தால் you cannot sleep with it, நீங்கள் ஷவர் பண்ணலாது, நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் போகாது, அதர்வைஸ் இன்ஃபெக்ஷனும் வரும். ஸோ அந்த ஹெல்த்தியர் ஆப்ஷன் கிளாஸஸ் தான், பட் நீங்கள் கான்டாக்ட் லென்சஸ் போடலாம், பட் யூ ஹாவ் டு பி த ரைட் கேண்டிடேட் டு wear the கான்டாக்ட் லென்ஸ். இப்போ கண்ணாடி போடுறதுக்கும் கான்டாக்ட் லென்ஸ் போடுறதுலேயும் வந்து நீங்கள் சொன்னீங்க, அதை வந்து கவனிக்கணும் சரியா, அதாவது கான்டாக்ட் லென்ஸ் போட அதுக்கு சரியான முறையில் அதை செய்தால் தான் அதை நாங்கள் போட்டுக்கொள்ளலாம்ண்டு. இப்போ மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட்ஸில் வந்துட்டுது, ஸ்டைல்ஸுக்கு போடுறது வந்துட்டுது, அதே நேரத்தில் கண் மேலே பார்வை குறைந்தவர்கள் போடுகிறார்கள். எங்களுக்கான சரியான பிராண்டை அல்லது சரியான கான்டாக்ட் லென்ஸை நாங்கள் எப்படி தெரிவு செய்வது? ஸோ ஆக்சுவலி நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்குக்கு அந்த கான்டாக்ட் லென்ஸ் அண்ட் கிளாஸஸ் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் இட் அட் ஆல். ஏனெண்டா அந்த ஆன்லைனுக்கு உங்களுக்கு தெரியாது அந்த சரியான அந்த குவாலிட்டி எல்லாம் மைட் நாட் பி வெல். ஸோ நீங்கள் எங்களுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து எக்ஸாம் செஞ்சுட்டு நாங்கள் தான் சொல்லலாம், ஓகே இந்த பிராண்ட் உங்களுக்கு இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ ஆர் நாட், பட் இட்ஸ் பெட்டர் டு பர்ச்சேஸ் இட் இன் த ஸ்டோர், பிகாஸ் ஆன்லைன் வந்தால் இட்ஸ் பாசிபிள் தட் உங்களுக்கு இன்ஃபெக்ஷனும் வரும், மேபி அந்த கரெக்ட் ப்ரிஸ்கிரிப்ஷனும் வராது உங்களுக்கு. ஸோ இட்ஸ் பெட்டர் தட் யூ கம் அண்ட் பர்ச்சேஸ் இட் இன் பர்சன். ஸோ நாங்கள் தான் வடிவாக சொல்லலாம் என்ன பிராண்ட் எப்போ வேர் பண்ணலாம் and all that stuff. இப்போ கண்ணாடி போடுவதில் கூட முன்னர் இருந்ததும் பார்க்க இப்போ சரியான லைட் வெயிட்டில் நிறைய கிளாஸஸ் வந்திருக்கு. இந்த வெளியில் சன்னுக்கு போய்க்க அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்களா? இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்ன மாதிரியான கிளாஸஸ் வந்திருக்குண்டு? Yeah, so with the sunglasses and the UV, you want to make sure on the UV protection, there's UVA, UVB. So also polarized glasses இருக்குது, non-polarized glasses இருக்குது. So நீங்கள்
நீங்கள் அந்த ஆப்டிக்கலுக்கு வந்து அந்த glasses option அந்த opticianum கதைச்சு for your eyes they will tell you what's best suited for you. ரெண்டையும் இணைச்சு நாங்கள் பாவிக்கலாமா? இப்போ சில இடங்களுக்கு வந்து கூடுதலாக வந்து பெண்கள் ஒரு ஈவெண்ட்டுக்கு போய்க்கல வந்து காண்டாக்ட் லென்ஸ் போடுவினம், வெளியில் வீட்டு இருக்க கண்ணாடி பாவிப்பினம், அப்படி ரெண்டையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி பாவிக்கலாமா? ஆமாம், ரெண்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். You can mix both, but it's better the more you wear the glasses உங்களோட கண்ணுக்கு அது நல்லா ஹெல்த்தியாக will keep your eyes nice and healthy. But நீங்கள் வெளியில் போக or outingக்கு போக நீங்கள் காண்டாக்ட் லென்ஸ் போடலாம், but when you come home before படுக்க போக நீங்கள் கழட்ட வேணும், otherwise உங்களுக்கு infection வரும் if you sleep with the contact lens. இந்த கண்ணாடி போடுறதுல இன்னொரு பிரச்சனை வந்து பல பேருக்கு வந்து ரீட் பண்ணுறதுக்கு, அதாவது புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கு கம்ப்யூட்டர்களுக்கு தான் கண்ணாடி போடினும். அதுக்கும் கண்டாக்ட் லென்ஸ் இருக்கா, இல்லது இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு இல்லதுக்கு இந்த தூர பார்வைக்கு மட்டும்தான் கண்டாக்ட் லென்ஸ் இருக்கா? இப்போ காண்டாக்ட் லென்ஸ் இப்போ தூரம் அண்ட் ஷார்ட்டுக்கு இப்போ இருக்குது மல்டி ஃபோக்கல் லென்சஸ் உண்டு. அது நியூ டெக்னாலஜி இப்போ புதுசு தான் வந்துட்டுது. பிஃபோர் யூ couldn't have that option. இப்போ நீங்கள் காண்டாக்ட் லென்ஸ் தூரமுக்கு கிட்டக்கு நீங்கள் எல்லாம் போடலாம். இட்ஸ் பெட்டர் தான் நீங்கள் என்ன பார்த்து நான் அந்த பிராண்ட் எல்லாம் அந்த உங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்து நாங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் லென்ஸ் நாங்கள் ஃபிட் பண்ணலாம். நன்றி டாக்டர் சஹானா. அந்த தகவலுக்கு நாங்கள் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தேங்க்யூ, நன்றி. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. டொரண்டோ நேரம் 9:35 நீங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். கான்டாக்ட் லென்ஸ் மற்றும் மூக்கு கண்ணாடிகள், இதன் முக்கியத்துவம் பற்றியும் அது எப்படிப்பட்டவர்கள் அணிய வேண்டும், அதனுடைய பயன்பாடுகள் பற்றியும் டாக்டர் சஹானா பாலேந்திரன் அவர்கள் அவருடைய தகவல்களை பகிர்ந்திருந்தார். தற்சமயம் இன்ஃப்ளூயன்ஸா மற்றும் கோவிட்-19 மற்றும் RSV ஆகியவற்றினுடைய அதனுடைய அதிகரிப்பு வந்து சமயம் இந்த இலையுதிர் காலம் மற்றும் குளிர்காலத்தில் வந்து சற்று அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த அவர்கள் எதிர்பார்க்கின்ற இந்த அதிகரிப்பை சமாளிப்பதற்காக வந்து தடுப்பூசிகளை பெறுமாறு வந்து ஒன்றாரியோவின் தலைமை மருத்துவ அதிகாரி இதுக்கான டாக்டர் கிரண் மூர் அவர்கள் வந்து அறிவித்தல் விடுத்திருக்கின்றார். RSV வைரஸினுடைய தற்சமயம் அந்த RSV வைரஸ் என்பது தற்சமயம் வந்து பெரும்பாலும் இளம் வயதினர் வந்து தாக்குவதாகவும் வந்து அறியப்பட்டிருக்கின்றது. இன்ஃப்ளூயன்ஸா மற்றும் கோவிட்-19 வந்து அதில் குறிப்பாக முக்கியமான இதனால் வந்து பாதிக்கப்பட்டவர்களை மேலும் இந்த RSV வைரஸ் வந்து பாதிப்பதாகவும் வந்து கண்டறியப்பட்டிருக்கின்றது. அதனுடைய அதிகரிப்பதை தாங்கள் காணக்கூடியதாக இருப்பதாக வந்து டாக்டர் கிரண் மூர் அவர்கள் கூறியிருந்தார். தற்சமயம் என்று பார்க்கும்பொழுது இன்ஃப்ளூயன்ஸா காரணமாக ஒன்டாரியோவின் தீவிர சிகிச்சை பிரிவு ICUவில் வந்து 18 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அவர்களில் 8 பேர் வென்டிலேட்டர்ஸில் இருப்பதாகவும் வந்து தெரிவித்திருக்கின்றார். எனவே தடுப்பூசி இப்பொழுது மக்களுக்கு அதுக்கான தடுப்பூசி வந்து தற்சமயம் மக்களுக்கு கிடைக்கின்றது. எனவே மேலும் போடாதவர்கள் வந்து தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளுமாறும் வந்து அவர்களை ஊக்குவிப்பதாக ஒன்றாரியோ மக்களை வந்து ஊக்குவிப்பதாகவும் வந்து டாக்டர் கிரண் மூர் அவர்கள் கூறியிருந்தார். எனவே அடுத்த 2 வாரங்களை பார்க்கும்போது காய்ச்சலுக்கு எதிரான தடுப்பூசி மற்றும் பாதுகாப்பை பராமரிக்க இது உதவியாக இருக்கும் எனவும் குறிப்பாக இந்த இலையுதிர் காலம் மற்றும் இந்த குளிர்கால ஆரம்பம் இந்த காலப்பகுதியில் வந்து இது பயனுடையதாக இருக்கும் என்றும் குறிக்கின்றார்கள். அதே நேரம் கோவிட்-19 பூஸ்டர் ஷாட்ஸையும் கூட வந்து மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவும் குறிப்பிடப்படுகின்றன. எனவே தற்சமயம் இந்த பூஸ்டர் ஷாட்ஸினுடைய பயன்பாடு குறைவாக இருப்பதாகவும் வந்து தெரிவிக்கின்றார். மாகாணத்தில் வந்து சுமார் 1.5 மில்லியன் மக்கள் மட்டுமே வந்து இந்த பூஸ்டர் ஷாட்ஸை வந்து பெற்றுக்கின்றார்கள் என்பதையும் வந்து அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார். அதே நேரம் மாகாணத்தின் இந்த சமீபத்திய தரவுகளின் அடிப்படையில் வந்து கடந்த 2 மாதங்களில் வழங்கப்பட்ட இந்த கோவிட்-19 ஷாட்களின் எண்ணிக்கை வந்து சமயம் அதிகரித்து வருவதையும் வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார். இப்பொழுது சராசரியாக ஒரு நாளைக்கு 42,000 என்ற அளவில் வந்து இந்த கோவிட்-19 ஷாட்ஸ் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றில் பெரும்பாலானவை வந்து பூஸ்டர் ஷாட்ஸாக இருக்கின்றன என்பதையும் வந்து அவர் குறிப்பிட்டு சொல்கின்றார். எனவே இந்த ஃப்ளூ ஷாட்ஸ் மற்றும் இந்த கோவிட்-19 ஷாட்ஸ் மற்றும் இந்த பூஸ்டர் ஷாட்ஸ் இவற்றை வந்து நீங்கள் பப்ளிக் ஹெல்த் கிளினிக்ஸ்லையும் மற்றும் ஃபார்மசிஸ்லையும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே
இந்த இலையுதிர் காலத்தில் மற்றும் குளிர்காலத்தில் கூட இந்த இன்ஃப்ளூயன்ஸா மற்றும் இந்த COVID-19 மற்றும் RSV ஆகிய வைரஸ்களிலிருந்து பாதுகாப்பதற்காக இந்த தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். எனவே அந்த வகையில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் 280 ரூபாய் செல்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 62 ரூபாய் 50 சதங்கள் செல்கின்றன. இப்பொழுது கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்குகின்ற நாணய மாற்று வீதம் பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை 280 இலங்கை ரூபாய், இந்தியா 62.50 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.73 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.74 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.64 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.15 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.04 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. டொரண்டோ நேரம் 9:39 நீங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். நாணய மாற்று வீதம் பார்த்தோம். கியூபெக் மேலும் 2 நர்ஸ் ஃப்ரண்ட் கிளினிக்ஸை மோன்ட்ரியலில் ஆரம்பிக்க இருக்கின்றது. அதாவது தற்சமயம் இருக்கின்ற இந்த ஐசியூ மற்றும் அவசர ஐசியூ நெரிசலை குறைப்பதற்காக இந்த கிளினிக்ஸை ஆரம்பிப்பதாக இருக்கின்றது. இந்த வகையில் நேற்றைய தினம் கியூபெக்கின் சுகாதார அமைச்சர் கிறிஸ்டியன் டூபே அவர்கள் இந்த விளக்கம் பற்றி கூறினார். அதாவது தனது புதிய 3 புள்ளி திட்டம் சில வாரங்களில் முடிவுகளை காண்பிக்கும் என அவர் உறுதியளித்திருந்தார். அதாவது கிறிஸ்டியன் டூபே தனது 20 உறுப்பினர்கள் கொண்ட சுகாதார பாதுகாப்பு பிரிவில் அவர்களை சந்தித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதாவது தொழிலாளர்களுடைய அவர்களுடைய கவலைகள் மற்றும் குறைநர்களை கேட்டும் வகையில் இந்த சந்திப்பை மேற்கொண்டிருந்தார். அந்த வகையில் மான்ட்ரியலில் பார்க்கும்பொழுது முற்றிலும் செவிலியர் அந்த நர்ஸ் பயிற்சியாளர்கள் நடத்தப்படும் இந்த 2 கிளினிக்கை விரைவில் திறப்பது பற்றியும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதே நேரம் குழந்தை நோயாளிகளுக்கு 811 ஹெல்த் கேர் ஹாட்லைனை விரிவுபடுத்துவது பற்றியும், அதே நேரம் மருத்துவமனைகளில் படுக்கைகளை அதிகரிப்பதை விரைவாக அதிகரிப்பது பற்றியும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அந்த வகையில் மான்ட்ரியலில் இப்போ 2 கிளினிக்ஸ் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிலையில் குடும்ப மருத்துவ நோயாளிகள் அவர்களை தங்க வைக்க இது போன்ற கிளினிக்ஸ் பரவலாக பயன்படுத்தப்படும் என்றும் கூட நம்பிக்கை தெரிவித்திருந்தார். அடுத்ததாக நாங்கள் குட் கடன் நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கனடாவின் முக்கியமான நகரங்களில் நாளை காலை எப்படி இருக்கப் போகின்றது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 4 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் 416-568-4301. இந்த அவசர உலகத்தில் என்னை போல் பல பெண்கள் வாழ்க்கையில வெற்றி பெற பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு.
யாரா அது புதுசா? வேலை செய்யறதுக்கு ஒரு டைம் இருக்கு. Everyone works. What's wrong with you? பிள்ளைகிட்ட சாதகத்தை ஒருக்கா பார்க்க வேணும். என்ன கஷ்டம் அலமோ தெரியல. வனம் 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 என பசுமைகளும் எனதுலகம் உடனருகில் தினம் மோட்சம் பகிர்ந்திடும் பயணம். No. Je suis toujours célibataire. Jamais la vie mariée, hein? Hold on. இப்போதான் சந்திச்சிருக்கிறேன். போ பாரு. டொரண்டோ நேரம் 9:44 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். என்ற நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். ஒருத்தி 2 திரைப்படம் வருகின்ற சனிக்கிழமை யோக் திரையரங்களில் மதியம் 1 மணி மற்றும் மாலை 4 மணி என 2 காட்சிகளாக திரையிடப்பட இருக்கின்றது யோக் திரையரங்களில். எனவே இப்படி ஒருத்தி முதலாவது பாகத்துக்கு வரவேற்பு கிடைத்தது. அதைத் தொடர்ந்து இந்த ஒருத்தி 2 திரைப்படத்துக்கும் இந்த வரவேற்பை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். எனவே தவறாமல் இந்த திரைப்படத்தை கண்டு கழிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். திரையரங்களிலும் கூட நீங்கள் வந்து அதுக்கான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதையும் நாங்கள் அறிய தருகின்றோம். வருகின்ற சனிக்கிழமை 1 மணி மற்றும் 4 மணி ஆகிய 2 காட்சிகள் வந்து யோக் திரையரங்கில் வந்து காண்பிக்கப்பட இருக்கின்றது ஒருத்தி 2. அடுத்ததாக நாங்கள் குடிமை நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கனடிய செய்திகளை வழங்குகின்றார் PS சுதாகரன். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். நாளை மறுதினம் ஆரம்பமாகும் ஒன்டாரியோ கல்வி ஊழியர்களின் வேலை நிறுத்தம் மறு அறிவித்தல் வரை தொடரவுள்ளது. ஒன்டாரியோ கல்வி தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழில் சங்கம் இன்று இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. அரசாங்கத்துடன் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படாதுவிட்டால் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக தொழில் சங்கம் கூறியிருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான கல்வி ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கியூப் நாளை மறுதினம் முதல் மாகாணம் தழுவிய எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்றை முன்னெடுக்கின்றது. வேலை நிறுத்தத்தை சட்டவிரோதமாக்கும் சட்டம் உள்ள போதிலும் தமது உறுப்பினர்கள் இந்த வேலை மறுப்பு நடவடிக்கையை முன்னெடுப்பார்கள் என்று இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் கியூப் தெரிவித்துள்ளது. வெள்ளிக்கிழமையை தாண்டியும் மாகாணம் தழுவிய வேலை நிறுத்தம் தொடரும் என தொழில் சங்கம் உறுதியளித்திருப்பது இதுவே முதல் முறையாகும். ஒன்டாரியோ கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சே கனேடிய பொது ஊழியர் சங்கத்தின் எந்த ஒரு வேலை நிறுத்தத்தையும் தடுக்கும் சட்டமூலம் ஒன்றை நேற்று முன்தினம் மாகாண சபையில் சமர்ப்பித்திருந்தார். இந்த சட்டம் மூலம் தொழில் சங்கத்தால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் சுமார் 55,000 உறுப்பினர்கள் மீது புதிய 4 ஆண்டு கூட்டு ஒப்பந்தத்தை திணிக்கும் வகையில் அமைந்துள்ளது.
இந்த மசோதா நாளை நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்பவர்களுக்கு எதிராக அபராதம் விதிக்க அது அனுமதி அளிக்கும். தனிநபர்களுக்கு எதிரான அபராதம் $4,000 இருப்பினும் தொழில் சங்கத்துக்கு எதிராக $500,000 வரை அபராதம் விதிக்கப்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒன்டாரியோ NDP மாகாண சபை உறுப்பினர்கள் சிலர் இன்று சட்டமன்றத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். இன்றைய கேள்வி நேரத்தின் போது ஒன்டாரியோ புதிய ஜனநாயக கட்சியின் 16 உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இருந்து ஒவ்வொருவராக வெளியேற்றப்பட்டனர். கல்வி ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செய்வதை தடுக்கும் ஒன்டாரியோ மாகாண அரசாங்கத்தின் சட்டத்துக்கு எதிராக குரல் எழுப்பிய நிலையில் NDP மாகாண சபை உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். NDPயின் இடைக்கால தலைவர் பீட்டர் டாபூன்ஸ் அரசாங்கம் பொதுமக்களிடம் பொய் கூறுவதாக குற்றம் சாட்டினார். அவர் மன்னிப்பு கோரவோ அல்லது தனது கருத்துக்களை இரத்து செய்யவோ மறுத்தபோது மாகாண சபையிலிருந்து வெளியேறுமாறு கோரப்பட்டார். இதன்போது ஏனைய NDP மாகாண சபை உறுப்பினர்கள் மீண்டும் வேலைக்கு திரும்பும் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இதனை அடுத்து அவர்கள் ஒவ்வொருவரும் சட்டமன்றத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டதுடன் இன்று முழுவதும் மீண்டும் சட்டமன்றத்துக்கு திரும்புவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கல்வி தொழிலாளர்களை பிரதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கம் வேலை நிறுத்தம் செய்ய சட்டபூர்வமாக அனுமதிக்கப்பட்ட நாளைய தினத்துக்கு முன்னதாக இந்த சட்டம் நிறைவேற்றப்படும் என்று நம்புவதாக கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சே கூறியிருக்கின்றார். ஒன்டாரியோ அரசாங்கம் notwithstanding உட்பிரிவை பயன்படுத்துவது குறித்து NDPயின் அவசர விவாத கோரிக்கையை சபாநாயகர் மறுத்துள்ளார். புதிய ஜனநாயக கட்சியினர் இந்த அவசர விவாதத்தை கோரி சட்டமன்ற சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார்கள். 55,000 கெனடிய பொது ஊழியர் சங்கத்தின் உறுப்பினர்களின் எந்த ஒரு வேலை நிறுத்தத்தையும் தடுக்கும் சட்டமூலம் ஒன்றை இந்த வாரம் நேற்று கல்வி அமைச்சர் மாகாண சபையில் சமர்ப்பித்திருந்தார். இந்த நிலையில் இது குறித்த அவசர விவாதத்துக்கு ஒன்டாரியோ NDP மாகாண சபை உறுப்பினர் மேத்யூ கிரீன் சபாநாயகர் ஆந்தனி ரோட்டாவுக்கு கடிதம் ஒன்றை கோரியுள்ளார். ஆனால் இந்த கோரிக்கை சட்டம் சபையின் நிலையியல் கட்டளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என சபாநாயகர் கூறியிருக்கின்றார். 5 வருட காலத்துக்குள் 252 பாடசாலை ஊழியர்கள் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் இயல்பின் குற்றங்களை செய்ததாக அல்லது குற்றம் சாட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. 548 குழந்தைகளுக்கு எதிராக இந்த 252 பாடசாலை ஊழியர்கள் 5 வருட காலத்துக்குள் பாலியல் இயல்பின் குற்றங்களை செய்ததாக அல்லது குற்றம் சாட்டப்பட்டதாக தெரிய வருகிறது. கனேடிய குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தின் புதிய அறிக்கையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. 2017 முதல் 2021 வரையிலான காலகட்டத்தில் மேலும் 38 பணியாளர்கள் சிறுவர் ஆபாச படங்கள் தொடர்பான குற்றங்களுக்கு குற்றவியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்களில் 71% பேர் சிறுமிகள் எனவும் 21% பேர் ஆண் குழந்தைகள் எனவும் அந்த அறிக்கை கூறுகின்றது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. டொரண்டோ நேரம் 9:51 கனடிய செய்திகள் பார்த்தீர்கள். எனவே இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியிருந்தார்கள் கொலம்பியா குரூப். நமது குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் திங்கள் முதல் வெளிவரை இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை யூடியூப் லைவ், ஃபேஸ்புக் லைவ் மற்றும் IPT ஊடாகவும் மற்றும் எங்கள் GEC தமிழ் ஆப்பினூடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாளை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது விடைபெற்று செல்லும் நான் JP என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி நேயர்களே.